ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு 48 நாட்கள் முருகன் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து நிறைய தடைகள் வந்திருக்கு அப்படின்றதும் ரெகுலராக எங்களை வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளோட பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோஸ் போய் பாருங்கள். கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு என்னெல்லாம், அதாவது எத்தனை நாள் ஆயிருக்கு, 48 நாட்கள் பூஜை எவ்வளோ நாள் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு ஏன் வந்து இந்த மாதிரி தடைகள் வருது, இந்த மாதிரி உங்களுக்கும் தடைகள் ஏற்படும் போது நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப கவலையாக நாங்கள் என்ன தப்பு பண்ணமோ அப்படி நினச்சி எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது நானுமே வந்து ரொம்ப டவுனாக தான் ஃபீல் பண்ணேங்க. ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை நாளாக இந்த பூஜையை கொண்டு போகிறோம், ஆனால் நமக்கு வந்து தடைகளாகவே வருது, இந்த பூஜையை முடிக்கிறதுக்கு கூட நம்மளால் முடிய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி ஒரு டவுனாக தான் நானுமே ஃபீல் பண்ணியிருந்தேன். ஆனாலுமே எனக்குள்ளே என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் நினச்சி நம்ம அந்த பூஜையை பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த விஷயம் நம்மளுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கறதுக்காகத்தான் முருகன் வந்து அந்த நாட்களை எடுத்துக்கிறாரு அப்படின்னு நான் வந்து அதை வந்து நான் நினச்சிக்கிறேன். அதாவது எண்ணம் போல தாங்க வாழ்க்கை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட லைஃபாகவே அமையும். அதாவது ஒரு கை தட்டினா ஓசை வராதுங்க, இரு கை தட்டினா தான் ஓசை வரும். அது போல தான் இப்போ ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா, அது எதுவாக இருந்தாலுமே லைஃப் பார்ட்னர் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை தான் உருவாக்கும். அந்த வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் வளரும்போது, நம்மளோட பசங்களும் நம்மளை பார்த்து வளரும்போது அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் தான் அதிகமாக வளரும். அதனால் சக்ஸஸ் தான் கிடைக்கும். அதனால் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருங்க.